இளமை பருவம். ஓடியாடி விளையாடியது, அக்கா தம்பிகளுடன் செல்லமான சண்டைகளும் அம்மாவின் அன்பான கண்டிப்பும் அரவணைப்பும் இப்போது இல்லை. இதை நினைத்து ஏங்கும் பொன்னையன். அம்மாவின் இறப்பு சிறுவன் பொன்னையனை வாட்டி எடுக்க ஆரம்பித்தது. ஆம், அம்மாவின் இறப்பிற்கு பிறகு எல்லாம் தலைகீழாக மாறியது. ஆமாம், அக்காக்களின் பள்ளி படிப்பு பாதியில் நிறுத்தப்பட்டது. அம்மா இருக்கும்போதே வறுமை எட்டி பார்த்தது. ஆனால் அம்மா அதை சமாளித்து சிறுவன் பொன்னையன் மற்றும் பிள்ளைகளுக்கு வறுமை தெரியாமல் காப்பாற்றிக் கொண்டு வந்தார். ஆனால் இப்போது வறுமையின் உச்சம். பொன்னையன் அப்பாவால் சமாளிக்க முடியவில்லை. சிறுவன் பொன்னையன் நானும் வேலைக்கு போகிறேன் என்று கேட்டால் அப்பா பள்ளிக்கு போ என்று சொல்வார். ஆனால் குடும்ப வறுமை அப்பாவால் சமாளிக்க முடியாது என்பது சிறுவன் பொன்னையனுக்கு புரிய ஆரம்பிக்கின்றது. சிறுவன் பொன்னையன் யோசிக்கின்றார். தான் வீட்டை விட்டு சென்று வேலை பார்த்து சம்பாதித்து பணத்தை சேர்த்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தனது 13வது வயதில் யோசிக்கின்றார் சிறுவன் பொன்னையன். அப்படி யோசித்து ஒரு முடிவெடுத்து வீட்டை விட்டு பிரிய மனமில்லாமல் தனது 13வது வயதில் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக புறப்படுகிறார் சிறுவன் பொன்னையன்.